நம்ம வாழ்றது எல்லாமே கிருபை. உனக்கு கொடுக்கிற வசதி வாய்ப்பு கிருபை, உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கிருபை, உனக்கு கொடுக்கிற நன்மை கிருபை, நீ வாழ்ற வாழ்க்கை கிருபை. இதெல்லாம் டிபெண்டிங் ஃப்ரம் கிரேஸ் தானே தவிர there is not a qualify for heavenly government. ஆமென். இது பரலோக ராஜ்யத்துக்கு இது தகுதி இல்லை. அல்லேலூயா. என் பிள்ளை இந்த உலகத்துல வாழ்றது ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளுக்கு உண்டான ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறது போலதான் இயேசு இந்த உலகத்துல வாழும் போது நல்லா வாழ சொல்லி இருக்கிறார். நல்லா வாழும் பொழுது நீ எப்படி வாழ்றனே கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப எப்படி வேணா வாழலாம் என்ற உலகத்துல இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப சொசைட்டி எப்படிப்பட்ட சொசைட்டி இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டே அப்படிதான் இருக்குது. இந்த உலகமே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. ஏன்? ஆண்டவர் சொன்னார் நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அதுதான் மனுஷகுமார வருங்காலத்தில் நடக்கும். ஆமென். நோவா காலத்தில் அசுத்தம் இருந்தது, அநியாயம் இருந்தது, விபச்சாரம் இருந்தது, வேசித்தனம் இருந்தது, அக்கிரமம் இருந்தது, ஹோமோசெக்சுவல் இருந்தது, தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை இருந்தது. இது அப்படியே இன்னைக்கு உலகத்தில் நடக்குது. மாற்று கருத்து எங்கேயுமே யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. அப்போ அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு இரவு வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா தான் இருந்தாங்க இல்லையா? அன்னைக்கு இரவு வரைக்கும் சோதம் குமாரால என்னதான் இருந்தது? நல்ல களிப்பும் குதூகலமும் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் தான் இருந்தது. நோவா காலத்திலையும் அந்த இரவு வரைக்கும் என்ன இருந்தது? சந்தோஷம், குதூகலம், கூத்து கும்மாலம், ஆட்டம் பாட்டம். ஆனா காலையில எழுந்து பார்த்தா நோவா காலத்துல தேசமே காணும் இல்லையா? நோவா காலத்துல தேசமே காணும். லோத்தை வெளியே கொண்டு வர வரைக்கும் தான் வெயிட்டிங். லோத்து வெளியே வந்த உடனே சோதம் குமராவை காணோம். இதுதான் வரப்போற நாட்களில் நம்ம உலகத்தில் நடக்கும். இன்னை வரைக்கும் நம்ம நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு இரவுல என்ன நடக்கும் தெரியாது.